பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இந்த காலவெளியிலும் நம்மளை ஆசீர்வதிக்கவே காத்து கொண்டிருக்கிறார். நீங்க நம்புறீங்களா? ஆமென். ஹalleluya. சங்கீதம் 29:11 கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஒரு மனுஷிக்கு ரெண்டு மிக முக்கியமான விஷயம். அது என்னன்னா பலன், ரெண்டாவது சமாதானம். இது இல்லாம நம்ம வாழ முடியாது. பலன்னா என்ன நினைக்கிறீங்க இல்லையா? பலன்ல என்ன நடக்குது? ஏன் கர்த்தர் இந்த பலன் கொடுக்குறாரு? God equips us to face every task and trial. கர்த்தர் நம்மளை ஆயத்தப்படுத்துறார், நம்மளை அதுக்குன்னு ட்ரெயின் பண்ணுறாரு. எதுக்கு? நமக்கு முன்னாடி இருக்கிற அந்த டாஸ்க்கு, அந்த ட்ரையல், அந்த சோதனை, இவைகளை மேற்கொள்வதற்கு, அந்த டாஸ்க்கை போய் அச்சீவ் பண்ணுறதுக்கு இல்லையா? His strength is not just physical but also emotional and spiritual, enabling us to endure and overcome. நம்ம அதை சாதிக்கவும், அந்த முடியாதது, அந்த சோதனையிலிருந்து வெளியில் வர்றதுக்கும் கர்த்தர் பலன் கொடுக்குறார் இல்லையா? பலன் என்று சொன்னால் நிறைய நேரத்தில் நினச்சிட்றாங்க அந்த ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து கொடுக்குறாருன்னு. அது கொடுக்குறாரு, அது தேவை, அது வேணாம்னு சொல்லிட முடியாது. ஆனால் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லும் போது நீ ஒருவேளை பண பற்றாக்குறையில் இருக்கலாம், சில காரியங்களில் குறைவுபட்டிருக்கலாம், ஞானத்தில், விவேகத்தில், இது எல்லாவற்றையும் தருகிறார். இதுக்கு தான் அவர் பலன் நமக்கு கொடுக்கிறார். ரெண்டாவது, பீஸ் இன் த மிடில் ஆஃப் லைஃப் ஸ்ட்ராங் இஸ் ஸ்பீக் காம்னஸ் இன்டு அவர் ஹார்ட். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் புயல் சீறி வீசி கொண்டிருக்கு, அந்த சூழ்நிலையில் கர்த்தர் நம்மக்கிட்ட, நம்ம இருதயத்தில் அதை என்ன பண்ணுறாரு? அதை காம் பண்ணுறாரு, அதை அதட்டுறாரு, அதை அடக்குறாரு. This peace is not dependent on circumstance but flows from his presence. சூழ்நிலையை வச்சு இல்லைங்க, அவருடைய சமூகத்திலிருந்து அந்த சமாதானம் வருகிறது. இன்றைக்கு நீங்கள் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். God bless you.